நீதிபதிக்கு பயங்காட்டுகிற அச்சுறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் எத்தனையோ அடி வாங்கி இருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புகளிலே. அப்பொழுதெல்லாம் அமைதியை தான் காத்திருக்கிறோமே தவிர நீதிபதிகளை அச்சுறுத்திய வரலாறு எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கும் நீதியை மதிக்கின்றவர்கள் நாங்கள். எனவே நீதிபதிகளை அச்சுறுத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, வேறு யாரும் போலியானவர்கள் அந்த வேளத்திலே வந்து அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஆமா, அதாவது மலை உச்சியிலே வைக்கப்படுகிற சர்வேக்கள் அது கீழே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இது உயரமாக வைக்கப்பட்டது. வேற எங்கேயாச்சும் தீபத்தூண் வந்து 8 அடியில் வச்சிருக்காங்களா? அது அதை விட உயரமாக வச்சிருக்காங்க, குட்டையாகவும் வச்சிருக்காங்க. அதனால அதுல எந்த காலத்துல தீபம் ஏத்துச்சு அதை சொல்லணும். இந்த காலத்தில் நாங்கள் தீபம் ஏற்றி இருக்கிறோம், அதுக்கு ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அப்புறம் பேசுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கிலையும் தமிழக அரசு வழக்காடி அந்த வழக்கிலே இந்த இடத்திலே இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை, அதற்கான ஆதாரங்கள் கிடையாது என்றுதான் சொல்லி இருக்கிறார். இது நீதித்துறையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கிளப்பி விடுகிற ஒரு கடுமையான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். நாங்கள் யாரையும் அச்சுறுத்தவில்லை. நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யாரும் தூண்டி விடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்வதை எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்றைய பாஜக அரசும் அதை சேர்ந்தவர்கள் செய்கின்ற சதி வேலைதான். எனவே நாங்கள் நீதியை மதிப்பவர்கள், சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர்கள், நீதித்துறைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள்.